செம்ம சூப்பராக இருக்குங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், ரொம்ப அருமையாக இருக்குது. வாணலில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. மிளகு அதில் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி வச்ச கருவேப்பிலையும் மிளகையும் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. வாணலில் எண்ணெயை ஊற்றி கடுகு வெந்தயம் ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு தாளிப்பு வடகம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் அரைச்சி வச்ச கருவேப்பிலை, மிளகு அதை ஊற்றிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. கரைச்சி வச்ச புளி தண்ணியை அதில் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், சுவையான கருவேப்பிலை குழம்பு ரெடி. கருவேப்பிலை குழம்பு எப்படி செஞ்சோன்றதை வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்லிடலாமா? நல்ல வாசனை. போட்டுக்கலாம். பா, எச்சு ஊறுதுங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. செம்ம சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் உள்ள வத்தல் தான் நான் இன்றைக்கி இதுக்கு செஞ்சுருக்கேன். நம்ம பூண்டு மிளகு குழம்பு செஞ்சு நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து கருவேப்பிலை குழம்புங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, வெங்காயம், தக்காளி, மிளகு எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். செம்ம சூப்பராக இருக்குங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், ரொம்ப அருமையாக இருக்குது. இதுலேயும் சுத்தமான நல்லெண்ணெய் தாங்க நான் சேர்த்து சமையல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் வெப்சைட்லேயும் போய் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். கருவேப்பிலுடைய மகத்துவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வேணுன்றவங்க மட்டும் ஆர்டர் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.